கடவுள் உங்க முன்னாடி தோன்றி, உனக்கு பிடிச்ச இடத்துல உன்னை இருக்கிற மாதிரி செய்றேன். அதாவது நீ இருக்கிற மாதிரி செய்றேன். அப்படி உனக்கு பிடிச்ச இடம்னு கேட்டா, நிறைய பேர் நிறைய இடங்கள் சொல்லுவோம்ல. ஆனா என்ன கேட்டா, கொடைக்கானல் தான் சொல்லுவேன். ஏன்னா, அது நம்ம தமிழ்நாட்டிலயும் இருக்கு. எனக்கு பிடிச்ச ஒரு இடம், நல்ல ஒரு மென்மையான காற்று, எனக்கு பிடிச்ச இயற்கை எல்லாமே அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, என்னோட லைஃப் ஸ்டைல் அங்கே அமையுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அமையாது. ஏன்னா, குழந்தைங்களோட ஃப்யூச்சர் எல்லாமே சென்னையில் தான் இருக்குங்கும்போது என்னோடய லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக அங்கே அமையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகிறோம், இறைவன் வந்து உனக்கு ஒரு வரப்பிரசாதம் கொடுக்குறேன் அப்படின்னா அது வெக்கேஷன் மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவையோ மாதத்துக்கு ஒரு தடவையோ போய் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. தினம் தினம் இந்த இடத்துல இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிற ஒரு இடம் என்னென்னா அது என் வீடு. அந்த வீட்டில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச இடம் அப்படின்னு கேட்டால் ஒன்று துளசி மாடம், என்னோடய குட்டி கார்டன், இன்னொன்று என்னோடய பால்கனி கார்டன். என்ன தான் என்னோட பால்கனி கார்டன் பெருசாக இல்லாமல் கிட்டத்தட்ட சொல்லணுன்னா ஒரு 8க்கு 3 சைஸ் தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் சிறப்பாக வாழணும் அப்படிங்கிறதா என்னோட நோக்கம். அது மட்டும் இல்லாமல் ஒரு லோ மெயின்டெனன்ஸாக இருக்கணும். ஏன்னா ஒரு பாத்ரூமுக்கு குளிக்க போனாலும் அங்கே ஒரு வேலை பார்க்குறது, கிச்சனில் நின்னா ஒரு வேலை பார்க்குறது, நடந்தால் ஒரு வேலை பார்க்குறது, நிலைவாசலில் வேலை பார்க்குறதுன்னு வேலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுனாலுமே ரெஸ்ட்டே எடுக்க முடியாத அளவுக்கு வேலை பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் ஓவர் தான் இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டால் நான் சாப்பிட்றதுக்கு, என் ஃபேமிலியோடு ஜாயிண்டாக இருக்கிறதுக்கு, இன்னொன்று ரசிக்கும்படி, அது மட்டும் இல்லாமல் லோ மெயின்டெனன்ஸாக வச்சுக்கிறதுக்கான ஒரு இடமாக நான் நம்ம பால்கனியை மாற்றியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னாலே நிறைய பேர் யோசிக்கிறது என்னென்னா நிறைய வேலைகள் இருக்கும், இதெல்லாம் செய்கிறதுக்கு ஆசையாக இருக்குது, பட் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது உண்மை தான். அதை எப்படி லோ மெயின்டெனன்ஸாக நம்மளோட குட்டி கார்டனை எப்படி மாற்றலாம், இதை விட ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா லோ காஸ்ட், நிறைய பணம் செலவு பண்ணாமல் கார்டனை எப்படி ஸ்மார்ட்டாக நம்ம இருந்தாலும் அந்த இடத்துல இருந்தாலும் இது வர்த்தபிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்படி மாற்றலான்றதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஆர்கனைசேஷனும் நம்ம பண்ணணும், அதே நேரத்துக்கு அதிகப்படியான வேலைகளும் பண்ணக்கூடாது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நிறைய இடம் ஆர்கனைசேஷன் பண்ணுவோம், பட் அதில் வேலைகளும் அதிகமாகும், நம்மளோட நேரமும் செலவாகும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தடவை பண்ணால் கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் அந்த இடத்த நம்ம டச் பண்ணாத அளவுக்கு நம்ம வீட்டையும் நம்ம கார்டனையும் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். முதல்ல நம்ம கார்டன் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கார்டனோட சைஸ் எவ்வளோ, அதில் எவ்வளோ பெரிய பார்ட்ஸ் எல்லாம் வைக்கலாம், அந்த பாட்டெல்லாம் நம்மளால் தூக்க முடியுமா, மேனேஜ் பண்ண முடியுமா, க்ளீன் பண்ண முடியுமா, இது எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன மாதிரி பாட்ஸ் வைக்கணும், அந்த பாட்ஸில் கண்டிப்பாக ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கான்றதையுமே செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பெரிய பெரிய பாட்லாம் வச்சுருந்தேன். பட் என்னால் அது மேனேஜ் பண்ண முடியல. ஏன்னா நம்ம பால்கனியோட சைஸ் ரொம்ப சின்னது, 8க்கு 4 தாங்கும்போது என்னால் ரொம்ப நேரம் இங்கே வேலை பார்க்க முடியாது. ஏன்னா திரும்பினா இடிக்கும், இந்த பக்கம் திரும்பினா இடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சின்ன பால்கனி. அதில் வந்து நார்மலாக செடிகளே இல்லைன்னா நம்ம நிற்கலாம், உட்காரலாம், ஒரு 4 பேர் உட்காரலாம். பட் நான் வச்சுருக்கிற மாதிரி செடிகள்லாம் வச்சோம் அப்படின்னா ஒரு 2 பேர் தான் உட்கார முடியும். அந்த மாதிரி தான், அதுவுமே ரொம்ப ஃப்ரீயாலாம் உட்கார முடியாது. அதனால் இதுக்கேற்ற மாதிரியான சைஸில் பிளான்ட்டும் சரி இல்லை பாட்டும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். முதல்ல பார்த்திங்கன்னா 16 இன்ச்சஸில் பாட்டு வச்சுருந்தேன், பெரிய சைஸாக வச்சுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா மினி கொய்யா வளர்க்கலாம், அப்புறம் ஸ்வீட் லெமன் வளர்க்கலாம், மருதாணி செடி வளர்க்கலாம், மருதாணி மரம் மாதிரி கூட வளர்க்கலாம். அதில் அவ்வளோ பெரிய பாட்டு அது. பட் அது வந்து என்னால் தூக்கி மேனேஜ் பண்ண முடியல. இன்னொன்று இங்கேருந்து இது வீட்டுக்குள்ளே டியூப்ளெக்ஸ் வீடுங்கிறதுனால வீட்டுக்குள்ளேருந்து நான் மண்ணெல்லாம் தூக்கிட்டு போகிறனால எனக்கு மற்ற இடங்கள் வந்து அழுக்காகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இங்கே எவ்வளோ வைக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல யோசித்தேன். ரெண்டாவது நம்ம எடுத்திருக்க மண்ணை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நார்மலாக தோட்ட மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 180, 160, 200, 250 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். தோட்ட மண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ இன்கேஸ் வந்து 2 நாள் தண்ணி ஊற்றலைனாலும் ஒன்றுமே ஆகாது.
மேலாப்பில் காஞ்ச மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒன்றும் செய்யாது. அதே தான் இப்போ வந்து 2 நாள் மழை பெய்யுது, அடித்து மழை பெஞ்சாலும் சரி கரைஞ்சி ஒரு மாதிரி செம்மண் கலவையாக ஓடாது. இப்போ ஒரு சிலர் மாடியிலலாம் செம்மண்ணாக கலந்து ஓடின மாதிரி இருக்கும். அது ரீசன் என்னென்னா அவங்க செம்மண்ணாக லோ காஸ்ட்டுன்றதுனால செம்மண்ணாக வாங்கி வைப்பாங்க. செம்மண் வாங்கினோன்னா கண்டிப்பாக நம்ம கொக்கோ பிட்டு வாங்கி கலந்து வைக்கணும். இதே தோட்ட மண்ணுன்னா நமக்கு கொக்கோ பிட்டுங்கிறது தேவைப்படாது, அதிகப்படியாக தேவைப்படாது. இப்போ நீங்கள் 20-30 தொட்டி வச்சாலுமே ஒரு ₹110 ₹120 கொக்கோ பிட், அதாவது 5 கிலோ பிளாக் வாங்கி நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற போட்டுட்டு மறுநாள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 30 தொட்டிக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தோட்ட மண்ணாக இருந்தால். அப்படி இல்லை செம்மண் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ நான் பார்த்தீங்கன்னா செம்மண் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு செம்மண் யூஸ் பண்ணுறதுனால அடியில் ஒரு லேயர் கோகோபிட், அதுக்கப்புறம் ஃபுல்லாக மண், அதுக்கப்புறம் ஒரு லேயர் கோகோபிட், அதுக்கப்புறம் கொஞ்சம் மண், அதாவது ஒரு பங்கு மண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3/4லேருந்து அரை பங்கு கண்டிப்பாக நான் கோகோபிட் இதில் கலந்துருக்கேன். ஏன்னா வெயிலாக இருந்தாலும் தாக்கு பிடிக்கணும், மழையாக இருந்தாலும் தாக்கு பிடிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அடுத்ததாக நம்ம பால்கனியில் வைக்கிறதுக்கு ஒரு ஃபவுண்டெயின் செய்யலான்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த ஃபவுண்டெயின் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மேலே வந்து பாட்டை கவுத்துன மாதிரி அதிலிருந்து அந்த பிளான்ட், அது வந்து ஒரு க்ரீப்பர் வெரைட்டி, எனக்கு சர்ச் பண்ண சரியான நேம் கிடைக்கல. அந்த க்ரீப்பர் வெரைட்டி ஒன்றும் இல்லை, ₹20 தான். அதை வாங்கி சும்மா நம்ம அந்த இலையை தூவி விட்டாலே அதில் வளர ஆரம்பிச்சிடும், வேர் பிடிச்சி அப்படியே கொடி மாதிரி தொங்க ஆரம்பிக்கும். க்ரீப்பர்னால் மேலே படரெல்லாம் செய்யாது, கீழே தொங்கும். ஹேங்கிங் பாட்லெலாம் வைக்கிறதுக்கு அப்படி மொத்தமாக தொங்கும்போது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும், இலைகள்லாம் கொட்டாது, நம்ம கையில் உதுத்து விட்டால் மட்டும்தான் கொட்டும். அது மட்டும் இல்லை, அதோடய லீஃப்லேயுமே வாட்டர் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி சொல்கிறேன்னா, அந்த இலைகளை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த இலை வந்து இப்படி நசுக்கணுன்னா உள்ளேருந்து தண்ணி வரும். எப்படின்னா இப்போ வெயிலுக்கெல்லாம் தாங்குன்னு சொல்லுவோம்ல, ஒரு 4 நாள் தண்ணி ஊற்றலைன்னா கூட மெயின்டைன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பிளான்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. வெறும் ₹20 வாங்கின செடி தான், நான் நினச்சி கூட பார்க்கல. நிறைய பிளான்ட் வாங்கும்போது இந்தாங்க சும்மா வச்சுக்கோங்கன்னு எனக்கு தெரிஞ்ச அந்த அக்கா கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம நிறைய பணம் போட்டு வாங்குகிற செடிகள் கூட நமக்கு சக்ஸஸ் கொடுக்காது. பட் ₹10 ₹20 வாங்குகிற செடிகள்லாம் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா மரம் மாதிரி வளரும். அப்படி நீங்கள் ஏதாவது லோ காஸ்ட்டில் செடிகள் வாங்கியிருக்கீங்களா, அது நல்ல பெரிய அளவில் வளர்ந்துருக்கான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பாட்டுக்கு பெயிண்ட்லாம் அடிச்சிட்டோம். இந்த ஃபவுண்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு பாட் ஃபவுண்டெயின் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிளான்ட்லாம் அதில் வச்சுருக்கேன், துளசி மாடம் பக்கத்தில் வச்சுருக்கேன். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் சொல்லிக்கிறேன். அது வந்து பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிட்டேன். ஏன்னா அது சொல்லணுன்னா 3 லேயர் அதுவே ஈஸியாக பண்ணிட்டேன். பட் இது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் சொல்லணும். என்னன்னு தெரியல, எம்சில் சரியாக ஒட்டலையா இல்லை எனக்கு தான் அது செட் ஆகலையா அப்படிங்கிறது தெரியல. அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் ஒரு ஸ்க்ரூ வச்சு அதை லாக் பண்ணேன். ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய பாட்டு, அதுக்கப்புறமா அதுக்கு சின்னதாக ஃபவுண்டெயின் மாதிரி செட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாட்டை எடுத்துக்கோங்க. பிவிசி பைப்பு எம்சில் வச்சு சீல் பண்ணிக்கிட்டு அடியில் வந்து எம்சில் சீல் பண்ண உடனேயுமே கொஞ்சம் 4 கல் நல்லா வெயிட்டுக்கு நிற்கிற மாதிரி கல் போட்டுட்டு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா செட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா இந்த பைப் சீல் பண்ணுற கம்முலாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா, ஊற்றும் போதே ஒரு மாதிரி புகை மாதிரி வரும், அதை கூட நீங்கள் ஊற்றிட்டு அதில் மேலாப்பில் லைட்டாக அந்த துகள்கள் மண் மாதிரி இருக்கும்ல, ரொம்ப வந்து மண் சொரசொரன்னு இல்லாத அளவுக்கு சலிச்சிட்டு போட்டோம்னாலுமே அது ஸ்டிக்கியாக நிற்கும். நான் அடுத்து ஏதாவது பாட் பெயிண்டிங் பண்ணால் அந்த மாதிரி தான் பண்ணணும்னு யோசிக்கிறேன். எம்சியில் அந்தளவுக்கு எனக்கு லாக் ஆகலை. இதை வந்து ஷார்ட் வீடியோலையும் தெளிவாக சொல்ல முடியாதுன்னா இப்போ லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு வழியாக இந்தான்னு என்னென்னவோ பண்ணி அந்த பாட் ஃபவுண்டெயின் ரெடி பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் மேட்டு வந்து பழைய கிராஸ் மேட்லாம் வச்சுருந்தேன், அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணி இதெல்லாம் ஒரு நாள் செஞ்ச வேலையில் கிட்டத்தட்ட 1 வீக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி 1 வீக்னால் ஃபுல்லாக இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணலை. ஏன்னா குழந்தைங்களுக்கு சமைக்கணும், வீட்டை பார்க்கணும், பூஜைகள் செய்யணும், நிறைய வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா. அதனால் இந்த 1 வீக்கில் ஒரு நாளைக்கு 1/2 அன் ஹவர் அப்படின்னு இதில் எடுத்துக்கிட்டே தான் வந்தேன். ஏன்னா நமக்கு இப்போ ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய நேரம் எடுக்கும். பட் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த முறை அதவே கரெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சு பண்ணினேன். அடுத்ததாக இந்த 14 இன்ச்சஸ் பாட்டில் என்ன மாதிரி செடிகள் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா. 14 இன்ச்சஸ் பாட்டில் ஹைப்ரிட் வெரைட்டியான செடிகள் எல்லாமே வைக்கலாம். நெல்லிக்காய், அதுக்கப்புறம்
அந்த இனிப்பு நெல்லிக்காய்னு ஒன்று சொல்லுவோம்ல அது, அதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வாட்டர் ஆப்பிள், அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டு, இந்த மாதிரியான செடிகள் எல்லாமே 14 இன்ச்சஸில் வைக்கலாம். மருதாணியும் வைக்கலாம், இல்லை முருங்கை இலைகளுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வைக்கலாம். ஒரு சிலர் இந்த வாட்டர் கேனு 25 லிட்டர்ஸ் இருக்குது இல்லையா, அதிலே கட் பண்ணிவிட்டு முருங்கை மரமே வளர்க்குறாங்க. அதிலே காயெல்லாம் ஈல்டு எடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஈல்டு எடுக்கணும், நிறைய தக்காளி பழம் விளைவிக்கணும், நிறைய கத்திரிக்காய்கள் விளைவிக்கணும் அப்படின்னாலுமே 14 இன்ச்சஸ் பாட்டு கரெக்டாக இருக்கும். 12 இன்ச்சஸ் பாட்டு, அதுக்கப்புறம் 10 இன்ச்சஸ் ஸ்பாட்லலாம் பார்த்தீங்கன்னா மினி செம்பருத்தி, நார்மலாக நம்ம ரோட்டில் வைக்கிற செம்பருத்தி வைக்கலாம். பட் பெரிய மரம் அளவுக்கு வராது. ஆனால் ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 பூக்கள் பூக்கிற அளவுக்கு நம்ம வைக்கலாம். என்னதான் மரமாக இருந்தாலும் நம்ம எட்டி பறிக்க முடியாது. பட் தொட்டியில் வைக்கும்போது தாராளமாக நம்ம வளர்க்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு வீட்டில் கீழே தரையில் வைக்கிறதுக்கு இடம் இருக்குன்னா செடிகளுக்கு நல்ல இடைவெளி விட்டு வச்சு பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பட் இடம் இல்லாதவங்க இந்த மாதிரி தொட்டிகளில் வைக்கலாம். அடுத்ததாக இலைகள் உதிராமல் இருக்கிற செடிகள் பூக்களை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் நான் ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா கல்வாழைன்னு சொல்லுவோம்ல, அதிலே வந்து ஹைப்ரிட் வெரைட்டி. ஹைப்ரிடுனா இது பூ பூத்துச்சு அப்படின்னா இது எல்லோ கலர். இந்த பூ பூத்துச்சுன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்குமே அந்த பூ கொட்டாது. அப்படியே வாழைப்பூ தனித்தனியாக விரிஞ்சா இப்படி இருக்கும். அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இன்னும் சொல்லணும்னா இதோட பெஸ்ட்டு ஒன்று இருக்குது. என்னென்னா இதோட பக்கக்கன்றுகள் பக்கத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த பக்கக்கன்றுகளை எடுத்து நீங்கள் வேறு தொட்டியில் ப்ராப்பகேட் பண்ணும்போது அந்த செடிகளுமே பார்க்குறதுக்கு அழகாக புஷியாக இருக்கும். இதை நிலத்தில் வச்சோன்னா நிறைய வளர்ந்துக்கிட்டு போகும். பட் நம்ம தொட்டியில் வைக்கிறோன்னா ஒரு செடிக்குன்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 பக்கக்கன்றுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதோட சன்லைட்டை பொறுத்து மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக ஸ்னேக் பிளான்ட். ஸ்னேக் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், அதில் இலைகளும் கொட்டாது, இலைகளும் உதிராது. ஏன்னா அதில் இருக்கிறதே இலைகள் மட்டும்தான் இருக்கும் இல்லையா. அதனால் இந்த ஸ்னேக் பிளான்ட்டுமே சேம் அதே தான், பக்கக்கன்றுகள் வரும். ஆனால் இந்த அளவுக்கு கல்வாழை அளவுக்கு கடகடகடன்லாம் வராது. பொறுமையாக அப்படியே க்ரோத் ஆகிற மாதிரி இருக்கும். க்ரோத் ஆகிடுச்சு அப்படின்னா கடகடகடன்னு வர ஆரம்பிக்கும். ஸ்னேக் பிளான்ட்டுமே நீங்கள் வளர்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்னேக் பிளான்ட் வளர்த்தா பாம்பு வராது அப்படின்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. என்னங்கிறத எனக்கு தெரியல. ஸ்னேக் பிளான்ட்டுமே நீங்கள் வளர்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதே நேரத்துக்கு இன்டோராகவும் வளர்க்கலாம், அவுட்டோராகவும் வளர்க்குறான். இன்டோராக வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைட் அந்த விண்டோ சைடில் வைக்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா விண்டோ சைடில் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த சூரிய ஒளி வந்து லைட்டாக அந்த ஷேடு கிடைக்கும். அதனால் நீங்கள் இன்டோராக வைக்கும்போது அந்த மாதிரி சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இட்லி பூன்னு சொல்கிற எக்ஸோராவும் வைக்கலாம். எக்ஸோராவில் இலைகள் கொட்டுமே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதாவது வாட்டரிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா எக்ஸோராவில் இலைகள் கொட்டாது. பூக்கள் பூத்தா மட்டும்தான் கொட்டும். எக்ஸோராலையும் நீங்கள் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையவே கிடையாது. அடிக்கடி இந்த உரம் கொடுக்கணுமா அந்த உரம் அதெல்லாம் இல்லை. வடித்த கஞ்சி இருக்குது இல்லையா, வடித்த கஞ்சி, சாதம், பழைய சாதத்தோட தண்ணி, இல்லைன்னா ஃப்ரூட்ஸு, இந்த வாழைப்பழங்கள்லாம் நீங்கள் முத நாள் கூட இன்றைக்கி வாழைப்பழத்தோல் இல்லை பழங்களோட தோல், காய்கறி தோல் எல்லாம் நம்ம கிச்சனுக்குள்ளேயே கூட வச்சுக்கலாம். நிறைய சேர்த்து ஒரு 4 நாளைக்கு ஊற விடாமல் ஒரு நாள் மட்டும், இன்றைக்கி காலையில் சமைக்கிறோன்னா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக உள்ளே போட்டுட்டு அது தண்ணியில் நல்லா ஊற விட்டுருங்க. இல்லை வெளியில் வச்சு கூட ஊற போட்டுட்டு நாளைக்கு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். அதே நேரத்துக்கு மாட்டு சாணம் வந்து காஞ்சு போய் ரோட்டில் கிடக்கு, இல்லை வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இல்லை காய்கறி கழிவுகளை உரமாக்கி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம உரம்னு எதிர்பார்த்தோன்னா ரொம்பலாம் தேவையில்லை. இந்த எப்சம் சால்ட்டு, டிஏபி எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா செடிகள் ரொம்ப சோர்ந்து போய் வளரவே முடியாமல் இருக்கும் இல்லையா, அந்த டைமிங்கில் கொடுப்பாங்க. பட் அது கொடுக்கறதுனால மண்ணில் இருக்கிற எல்லா சத்துக்களையும் அதை எடுத்துரும். அந்த செடிகளுக்கு சடனாக இருக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சு கரண்ட் ஷாக் கொடுத்த மாதிரி கொடுக்குமே தவிர்த்து மற்றபடி அந்த செடிகளுக்கு இயற்கையான சத்துங்கிறது இல்லாமலே போயிடும். அதே மாதிரி ஒரு அப்படி சொல்கிறது, இந்த ஃப்ளட்டு மாதிரி இல்லை அதிகமான சூரிய ஒளி படும்போது அந்த செடிகளால் தாக்கு பிடிக்க முடியாது. இப்போ செடிகளோட ஆயுசு ஒரு 10 வருஷத்துக்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆயுசு அப்படியே பார்த்திங்கன்னா 1க்கு பாதியாக ஒரு 5 வருஷமாக குறையும். அந்த மாதிரி நம்ம இந்த டிஏபி எப்சம் சால்ட்டு கொடுக்கறது வந்து பெரிய பெரிய தோப்புகளில் வாழை மரங்கள் சரியாக வளரல, அதில் பூச்சி பிடிச்சிருக்கு, இல்லை அது சோர்ந்து போயிருக்கு, அதே மாதிரி தென்னை மரங்கள், அந்த மாதிரி கொடுக்குறதாவது ஓகே தான், அதுவுமே பெட்டர்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி இயற்கை உரங்களை கொடுத்து பழகுறது
வாங்குறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக 10 இன்ச் பாட்டில் எந்த மாதிரி பிளான்ட் வைக்கலாம்னா குபேரா பிளான்ட் வைக்கலாம். இந்த ஆரஞ்சு கலரில் பூ பூத்துருக்கு இல்லையா, அதுதான் குபேரா பிளான்ட். இதுலேயுமே நிறைய இலைகள் கொட்டாது, நிறைய இலைகளும் இருக்காது. இந்த அளவுக்கு தான் இலைகள் வரும். ஆனால் நல்லா ஹைட்டாக வளரும். அதே நேரத்துக்கு நல்லா படர்ந்து பக்க கிளைகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி செடிகளும் வைக்கலாம். இது வாஸ்து செடின்னு சொல்லுவாங்க. இது நிலைவாசலை வைக்கிறது நல்லது. சம்மரில் தான் இந்த செடிகள் நல்லா வளரும். கண்டிப்பாக இண்டோரில் வளர்க்கவே முடியாது. அதே மாதிரி குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கை கெட்டுற தூரம் வைக்காதீங்க. ஏன்னா அதில் முள் இருக்கிறனால குத்தும், ஷார்ப்பாக இருக்கும் அதில் முள். அந்த மாதிரி செடிகள் அந்த 10 இன்ச் பாட்டில் நீங்கள் வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பால்கனியில் ஒரு குட்டியாக ஒரு சின்ன ஆர்கனைஸ் பண்ணணுன்றதுக்காக ஜலதீபம் ஏற்றி இந்த இடத்துல, ஏன்னா மெடிடேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடத்த தான் இங்கே செட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த இடத்துல நம்ம புத்தரை வச்சுருக்கேன். எனக்கு புத்தர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம இடத்த வச்சுருக்கேன். இவ்வளோ பெரிய ரூம் இருக்கணும், இவ்வளோ பெரிய வீடு இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம இடம் பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அதே நேரத்தில் இந்த இடத்துல நிறைய வேலைகள் இருக்கக்கூடாதுன்னு இந்த ரூமில் வேறு எதுவுமே நான் வச்சுருக்க மாட்டேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பசங்க எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு, அது பேர் எனக்கு தெரியல, அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பாப்பாவோட ஒரு ஹேண்ட்பேகு, கொடை, அவ்வளோதான் போட்டிருக்கேன். வேறு என்ன ஆர்கனைசருமே இதில் வைக்கல. ஒரு கார்னரில் ஒரு ஸ்னேக் பிளான்ட் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஒரு லாங் பாட்டில் ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்கேன். மற்றபடி இந்த பால்கனியில் பார்க்குறதுக்கு நீட்டாக, இப்போ ஹாலில் உட்காந்தாலே பெட்ரூமில் உட்காந்தாலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், அந்த குருவிகளோட சத்தத்தை கேட்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை ஹைலைட் பண்ணுறதுக்காகத்தான் கிராஸ் மேட் விரிச்சிருக்கேன். ஒவ்வொரு பாட்லேயுமே கூழாங்கல் போட்டிருக்கேன். கூழாங்கல்லோட ரேட்லாம் எவ்வளோ வருது அப்படின்னா, ஒரு பேக்கெட் வந்து 50 ருபீஸ் வரும். இதே நீங்கள் பஜாரில் போய் வாங்குறீங்க, பாரிஸில் போய் வாங்குறீங்க, சென்னையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக இப்போது 25 kg அந்த மாதிரி மொத்தமாக வரும். அது வந்து நீங்கள் ஒரு இப்போ 25 kg நான் வாங்குகிற ரேட்டுக்கு வாங்கினா கிட்டத்தட்ட 1000 ரூபாய் கிட்ட வரும். பட் நீங்கள் வாங்குறீங்க, அங்கே போய் மொத்தமாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 600 அந்த மாதிரி முடியும். பட் இப்படி தான் வைக்கணும்னு இல்லை, நான் இந்த மாதிரி வைக்கணுன்றது என்னோடய ரொம்ப நாள் ஆசைன்னு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஹேங்கர் வச்சு அதில் இந்த லேம்ப் வந்து நான் ஏற்கனவே தொங்க விட்டுருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு 2 லேம்ப் வச்சுருக்கேன். அதில் தீபம் ஏற்றுனாலுமே அணையாதபடி வச்சுருக்கேன். இங்கே ஹேங்கிங் பாட் எல்லாமே ஏற்கனவே வச்சுருந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கு அடியிலையும் வைக்கிற பிளேட்டுமே ஏற்கனவே இருந்தது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சேருமே என்கிட்ட ஏற்கனவே இருந்த சேரை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாட்டு எல்லாமே இங்கே இருந்தது. கிராஸ் மேட்டும் அந்த ஸ்டோன் இருக்குது இல்லையா, கூழாங்கல், அந்த கூழாங்கல்லுக்கும் தான் எனக்கு ரேட்டு அதிகமாக அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கூழாங்கல்லோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 500 கிட்ட வந்துருச்சு. கிராஸ் மேட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பைசா எடுக்கக்கூடாதுன்றதுக்காக வீட்டில் இருந்த கிராஸ் மேட்டு, அதுக்கப்புறமா வெளியிலலாம் நான் நிறைய வீடியோஸ்க்கு யூஸ் பண்ண கிராஸ் மேட்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஒவ்வொரு இடமா போட்டுக்கிட்டே வந்தேன். உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கலராக இருக்கும். இது மொத்தமாகவுமே நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. நேர்லையுமே நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வாங்கிக்கலாம். அடுத்ததாக 6 இன்ச்சில் வைக்கிற ஒரு அழகான பிளான்ட். இந்த பிளான்ட்டை விட்டுறாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதோட ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி, 30 or 40 ருபீஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. இது மினி நந்தியாவட்டை. இதில் பூக்கள் பூத்துச்சுன்னா அவ்வளோ பூக்கள் இருக்கும். பவுண்ட்ரி பிளான்ட்டுன்னு சொல்லலாம். இது அப்படியே ஒரு பால் மாதிரி ஷேப்பாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதிலேருந்து இலைகள் அவ்வளோ உதிராது. நம்ம சரியாக கேர் பண்ணல, தண்ணியே ஊற்றலை, இல்லை அதிகமாக வாட்டரிங் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் இதில் இலைகள் ஊற்றுறோம். மற்றபடி மண்ணில் ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இலைகள் உதிராது. பூக்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன சீசனாக இருந்தாலுமே இந்த மினி நந்தியாவட்டை பூக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மற்ற எல்லா செடிகளை விட பெட்டர்னால் நந்தியாவட்டை. அடுத்ததாக வந்து இந்த டேபிள் ரோஸுன்னு சொல்லுவேன். எல்லா சீசனுக்கு வரும். லோ காஸ்ட்டுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம லோ காஸ்ட்டாக எதிர்பார்க்குறோம் அப்படின்னா டேபிள் ரோஸை எங்கேயாவது கிள்ளிட்டு வந்தோன்னா கூட அதை ப்ராப்பகேட் பண்ணி அப்படியே நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். அது போக மணி பிளான்ட். ஆனால் நான் மணி பிளான்ட் இந்த இடத்துக்கு கொண்டே வரல, ஏன்னா கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் மணி பிளான்ட் தான் இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இங்கேயும் நம்ம கொண்டு வரணும்னு நான் இங்கே என்கிட்ட இருக்கிற பழைய செடிகளை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த சீடு பார்த்திங்கன்னா பென்சில் ஃப்ளார்னு சொல்லுவோம்ல, அதாவது பென்சில் துருவுனா இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதோட சீடு தான் இப்போ எடுத்து கலெக்ட் பண்ணி அப்படியே இன்னொரு தொட்டியில் போடுறேன். நான் வந்து கலெக்ட் பண்ணி வைக்க மாட்டேன். சடனாக இன்னொரு தொட்டியில் போடும்போது அது டக்குன்னு ப்ராப்பகேட் ஆகி வளர ஆரம்பிச்சிரும்ன்றனால அதை ஃபாலோ பண்ணி அவ்வளோதான். இதுதான் என்னோடய பால்கனி கார்டன். ரொம்ப சிம்பிளாக தான் இதில் வச்சுருக்கேன். என்கிட்ட இருந்த செடிகள், அதே மாதிரி அந்த புத்தருமே பார்த்தீங்கன்னா கிச்சனில் அவன் மேலே வச்சுருந்த புத்தர் தான். அந்த டம்ளர்,
அதாவது ஜலதீபம் ஏற்றின டம்ளருமே இருந்த டம்ளர் தான். என்னென்ன என்கிட்ட இருக்கோ அதவே நான் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த இடத்துல மாற்றிக்கிட்டேன். பட் இந்த இடத்துல ஒரு சின்ன புத்தர் கொண்டு வரணும்னு யோசிக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்து வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன வீடியோன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டேன். மிக்க மிக்க நன்றிகள்.